Hi viewers, இன்னைக்கு வீடியோல என்ன டிஷ் பண்ண போறோம்னா காரசாரமான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா சுட சுட சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான் இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரா செட் ஆகும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக குக்கர்ல 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இப்போ 1/2 kg மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த குக்கர்ல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் புதினா இலையும் இதில் சேர்த்துடலாம். புதினா மட்டனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், நம்ம மட்டன் குக் ஆகுறதுக்கு மட்டும் ஊற்றினா போதும். அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ மட்டன் சுக்காக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்ல ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே பொடியா நறுக்குன பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம், அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணியை தனியாக எடுத்து வச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த வெங்காயத்தோடய இந்த மட்டன் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதை இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் அரைச்சி வச்ச மசாலாவை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பாருங்க, கொஞ்சம் தண்ணி வத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் வத்தி நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் மட்டன் சுக்கா டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.